அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குறுந்தொகையில 2வது பாட்டு. சிவபெருமான் பாடியது. அதாவது இறையனார்ன்னு இருக்கும். இந்த பாட்ட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து நான் சொன்னேன்ல, "கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பை காமம் செப்பாது கண்டது மொழியுமோ." அதுக்கு அடுத்து எனக்கு தெரியாது. அதனால அந்த பாட்ட வாசிக்கிறேன். கண்டது மொழியுமோ அதுக்கு அடுத்து பயிலியது கெளிய நட்பின். சரியா? மயிலியல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே. இந்த திருவிளையாடல்ல வருது இல்லையா அந்த பாட்டு. அதுல வந்து நம்ம சின்ன பிள்ளையில எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருந்ததா, வாரத்துக்கு ஒரு நாள் போட்டுருவாங்க. அதனால எனக்கு இந்த முதல் 2 வரி மட்டும் நல்லா தெரியும். 2 வரியும் கடைசி வரியும். அப்ப நான் என்ன நெனச்சுக்கிட்டேன், ஏதோ தேர்ன்னு தான் நெனச்சுக்கிட்டேன். கொங்கு தேர், கொங்கு தேர்னா ஏதோ ஒரு தேருன்னு. அதாவது கொங்குன்னா, இந்த பூக்கள் வந்து மலருது இல்லையா? அப்ப வந்து அதோட தாதுன்னு சொல்லுவாங்க. நடுவுல மகரந்தம் இருக்கும் தெரியுமா? அந்த மகரந்தம் தாது. அந்த மகரந்தை தேடி அதாவது தேர் அப்படின்னா தேர்ந்தெடுத்து அப்படி அப்படின்னு அர்த்தம். தேர்ந்தெடுத்து கொங்கு அந்த மகரந்தத்தை தேர்ந்தெடுத்து உண்கின்ற உண்டு வாழ்கின்ற அஞ்சிறை தும்பி. அஞ்சிறை தும்பினா சிறை தும்பி. அம்முனா அழகிய. அழகிய சிறைனா சிறகுகளை உள்ளே வைத்திருக்கின்ற. சிறைனா மறைந்திருக்குன்னு அர்த்தம். அந்த சிறைனா அஞ்சிறைனா அழகிய இந்த சிறகுகளை வந்து உள்ள மறைச்சி வச்சிருக்கிற அந்த தும்பி. தும்பிங்கிறது இந்த உயர் சாதி பூக்களில் வண்டு இது தேன் எடுக்கக்கூடிய வண்டு. அதுகிட்ட வந்து அவங்க கேட்குறாங்களாம். அவங்கள்ட்ட காமம் செப்பாது. காமம்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ல தேவையில்ல. காமம்னா விருப்பம். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பதில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லாத. நீ வந்து உன்னோட சொந்த பதில சொல்லுவோம் இல்லையா? அதுபோல காமம் செப்பாது. எனக்கு இந்த பதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நீ சொல்லாத. கண்டது மொழிமோ. நீ வந்து கண்டத சொல்லு. நீ என்னத்த நீ கவனிச்சியோ, என்னத்த நீ கண்டு தெரிஞ்சுக்கிட்டியோ அத சொல்லு. என்னன்னா, என்ன கேட்குறாங்க, அந்த வண்டுகிட்ட கேட்குறாங்க, அந்த தும்பிகிட்ட கேட்குறாங்க. பயிலியது கெளிய நட்பின். அதாவது பிறவிகள் தோறும் என் கூட பழகிக்கிட்டு இருக்கிற, அதாவது பயிலியது பழகிக் கொண்டிருக்கின்ற, கெளிய நட்பின்னா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நட்பு. அதாவது நட்பு இந்த ராஜா அந்த படத்த பார்த்துருக்கீங்களா? அந்த அரசன், அரசியோடைய வாழ்க்கை. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்ப விட, கல்யாணத்துக்கு அப்புறம் நட்பு கூடத்தானே செய்யும். கெளிய நட்பின் அதாவது வளர்ந்தோங்குகின்ற இந்த நட்பை உடைய அந்த பெண் எப்படிப்பட்டவள்னா, மயிலின் சாயல் உடையவள். மயில் இயல் அப்படின்னா, மயிலின் சாயல் உடையவள். அதாவது சாயல்னா, இயல்னா சாயல். அதாவது அந்த மாதிரி ஒரு மென்மையான, இல்ல ஒரு அழகான அப்படின்னு அர்த்தம். மயிலை ஒத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மயில் மாதிரி பொண்ணு. மயிலியல் செறி எயிற்று.